சந்தேகமா மக்களே. அந்த பொண்ணு வந்து 10வது படிக்குது மக்களே. 15 வயசு. இவர் வந்து 12வது முடிச்சிருக்காப்ல. 17 வயசு 18 வயசு சம்திங் இருக்கும்னு வச்சுக்கோங்க. பையன் இன்னும் ஒரு 2-3 மாசம் விளிம்புல இருக்கான். பிறந்தநாளுக்கான விளிம்புல இருக்காப்ல. இவரை புடிக்கிறதுக்கு ஒரு கும்பல் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. போக்சோ கும்பல். இப்படி கடந்த உடனே கரெக்டா பிறந்த நாள் 12:03க்கு இவனை இழுத்துட்டு போறாங்க. 3 நிமிஷம் கதவை திறந்து கையில வழங்க மாட்டறதுக்கான டைம். நிறைய பேர் நிறைய வீடியோல பார்த்துருப்பீங்க. மாஸ் கார்த்தி அண்ட் மிஸ்ஸஸ் மாஸ் கார்த்தி, ஏன்னா எனக்கு அவங்க பேர் தெரியாது. ஸோ அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து மிஸ்ஸஸ் மாஸ் கார்த்தி அப்படின்றதா இருக்கும். அவங்க 2 பேரும் நம்ம கூட கல்யாணம் ஆயிட்டா? கல்யாணம் ஆகல. இன்ஸ்டாகிராம் ஐடி. இவர் பேர் மாஸ் கார்த்தி. அந்த அம்மா பேரு, அந்த அம்மனி பேர் வந்து மிஸ்ஸஸ் மாஸ் கார்த்தி. மக்களே எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு மக்களே. 15 வயசுக்கு கீழ இருக்கிற மைனர் பொண்ணுங்களை எல்லாம் வீடியோல காட்டுறப்ப பிளர் பண்ணணும்ல, அவங்கள பத்தி பேசுறப்பல அது மாதிரி இருக்கா? விக்டம்ஸ்க்கு தான் பண்ணணும். இது வந்து அவங்களா இன்டர்வியூ தான கொடுக்குறாங்க. இவன் விக்டிம் தானே, வாக்குமூலம் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குண்ணா. எங்களுக்கு வந்து கார்த்தியை பத்தி தெரியும். ஆல்ரெடி கார்த்தி இன்டர்வியூல எங்களை பத்தி சொல்லியிருக்கான். ஸோ உங்களை பத்தி சொல்லுங்க. உங்க பேர் என்ன? நீங்க இன்ஸ்டாகிராம்ல மிஸ்ஸஸ் மாஸ் கார்த்திக் அப்படின்றதான் நீங்க பேரா வச்சிருக்கீங்க. அதுல தான் நீங்க வீடியோ போடுறீங்க, அப்படிதான் பாக்குறோம். ஸோ உங்க பேர் என்ன பண்றீங்க? என் பேர் சுமையாண்ணா. என்ன பண்றீங்க? ஸ்கூல் தானே படிக்கிறேன். கார்த்தியை ஃபர்ஸ்ட் எப்போ பார்த்தீங்க? எப்படி என்ன பண்றீங்கன்னு ஸ்கூல் பிள்ளைய கூப்பிட்டு வந்து நீங்க என்ன பண்றீங்க? ஸ்கூல் படிக்கிறேனா? ஓ ஸ்கூல் படிக்கிறீங்களா? ஏன் தெரியாது ஸ்கூல் போறேன். எத்தனாம் கிளாஸ் படிக்கிறீங்க? ஒழுங்கா மிட்டம் டெஸ்ட், குவார்டர்லி டெஸ்ட் எல்லாம் முடிஞ்சிருச்சா? இப்படிதான் இன்டர்வியூ எடுக்கணும். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டீச்சர் யாரு? என்ன சப்ஜெக்ட் உங்களுக்கு அதிக மார்க் எதுல நீங்க எடுத்திருக்கீங்க? அப்படிதானே கேட்கணும். செஸ்ல ஒரு ஃபேமஸான ஆளு, பிரக்யானந்தா மாதிரி ஒரு ஆளு. ஓகே, செஸ் நீங்க எப்படி கத்துக்கிட்டீங்க? உங்களை எப்படி மோட்டிவேட் பண்ண? ஃபோக்கஸ்டா அவங்க வீட்டுல வச்சிருந்தாங்க, நீ எப்படி ஃபோக்கஸ்டா இருக்க? அப்படி கேட்கலாம். என்ன பண்ணிட்ட? இது எதுவுமே பண்ணல. உன்னை கூட்டி இப்ப இன்டர்வியூ எடுப்பாங்க. எடுத்து இந்த பொண்ணை போட்டு அட்டி அடிப்பானுங்க. இப்ப இந்த பொண்ணு எப்படியும் அந்த பையனை விட்டுட்டு போயிரும் மக்களே. 99% என்னோட கெஸ். அது தனிப்பட்ட முறையில என்னோட நமக்கு ஒரு அபிப்பிராயம் இருக்குல்ல, இந்த பையனை விட்டுட்டு போயிரும் மக்களே. ஓகேவா? அதுக்கப்புறமேட்டு இது கல்யாணம் ஆகும்ல, அப்ப இந்த சேனலுக்கு போன் பண்ணி சார் அந்த வீடியோ டெலிட் பண்ணிருங்கன்னு என்னைக்காவது ஒரு நாள் நீ கேட்பில்ல. அப்ப அவன் டெலிட் பண்ணல அப்படின்னா என்ன நடக்கும் மக்களே? தேவையில்லாம அவங்களே வந்து செல்ஃபா சூனியை வச்சு டாக்குமெண்ட்ரி பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. இப்படி எல்லாம் ChatGPT ஓனர் ஒண்ணு விட்டுருக்கான். ChatGPT வந்து கோர்ட்ல வந்து எவிடன்ஸா இருக்குமா மக்களே? ChatGPT-யை நீங்க எவிடன்ஸா யூஸ் பண்ணலாம். சோ உங்க பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் தயவு செய்து ஷேர் பண்ணாதீங்கன்னு போட்டுக்கிட்டு இருக்கான். பண்ணுங்க அப்படின்னு எல்லாம் அலறி போயிட்டானுங்க. அடப்பா, கண்டதை கேட்டு வச்சிருக்கேனா? யோசிச்சு பாருங்க மக்களே. நான் பயந்துட்டேன். அடப்பாவி, என்னடா சொல்ற? நீ ஏன் பயந்த? நான் சும்மா மக்களுக்காக நீ பயந்தியா? சோஷியல் லைஃப் தெரியும். ஃபர்ஸ்ட் கார்த்தி எப்படி தெரியும்? நீ பாய்ஸ் ஸ்கூல் தானே, நீங்க கேர்ள்ஸ் ஸ்கூல் தானே, எப்படி அவனுக்கு தெரியும் உங்களுக்கு? எப்படின்னா சும்மா ரீல்ஸ் பண்ணுவார் எங்க வீட்டாண்ட வந்து. உங்க வீட்டாண்டல பசங்க கூட ரீல்ஸ் பண்ணுவாரு. அப்படியே சும்மா பாப்பேன். அந்த ஸ்பீசிஸ் பாருங்களேன், பின்னாடி ஒரு ஸ்பீசிஸ் இருக்குது. அதை மட்டும் நோட் பண்ணுங்க. அதை மட்டும் பொறுமையா இப்ப மியூட்ல போட்டு அதை மட்டும் கொஞ்சம் ஓட்டி விடுங்களேன். அதை மியூட்ல போட்டு அந்த அவன் என்ன ஒரே ஒரு நார்மல் பையன் தான். அவன் என்ன பண்ணுவான்? ஃபுல்லா இலை இழுத்து நெஞ்செல்லாம் உள்ள போய் கிடக்கு. கற்பனை பேச்சு. நல்லா என்ன கடாய் மாதிரியா இருக்கு நெஞ்சு. எப்படி லவ் ஆரம்பிச்சிச்சு? ஒரு போட்டோ தான். என்ன போட்டோ? என் கூட ஒரு போட்டோ எடுக்கணும்னு ஒரு ஆசைனா. அவங்களுக்கு அப்படியா? அவங்க கூட ஒரு போட்டோ எடுக்கணும் ஆசையா? எப்படி போய் அப்ரோச்? எப்படி அப்ப நீங்க தான் ஃபர்ஸ்ட் பேச ஆரம்பிச்சீங்களா? ஆமாண்ணா. என்னன்னு போய் பேச ஆரம்பிச்சீங்க? பாத்தீங்களா மக்களே, உங்ககிட்ட யாராவது போட்டோ எடுத்துருக்காங்க கேட்டிருக்காங்களா? இல்ல. ஆனா பாருங்க, இவருக்கு அமையுது, இந்த கருப்பு சட்டை போட்டவருக்கு அமையுது, உங்களுக்கு அமையல. அது முகராசி மக்களே. அவருக்கு இருக்கு, எனக்கு இல்ல. நான் என்ன பண்றது? டேலண்டான ஃபிலம். நல்லா ரீல்ஸ் பண்ணுவாப்புல, சூப்பரா ஆடியன்ஸ் அட்ராக்ட் பண்ணி ஒரு ஃபோக்கஸ்டா அந்த 30 செகண்ட் வச்சுக்கிறதுல அவர் அடிச்சுக்க முடியாது. ஆமா. அது ஒரு மாதிரி அந்த டெடிகேஷன், அந்த ஒரு வீடியோல இருக்க அந்த டெடிகேஷன் வந்து நம்ம ஏதாவது புதுசா பண்ணணும்ன்ற அந்த லைனை வந்து டெய்லி வந்து பிரேக் பண்ணி அவரே ஒன்று புதுசா போயிட்டே இருப்பார். தாண்டி நமக்கு ரொம்ப ஈஸியா முகசிலிப்பு கொண்டு வந்துருவார் மக்கள். அவருக்கு ரொம்ப வரும். அது எஃபர்ட்லெஸ்ஸா பண்ணுவாப்ல. அது எஃபர்ட்லெஸ். நமக்கு ஒரு முகசுலிப்பு அப்படி ரீல்ல அப்படி மேல தள்ளுறப்ப அப்படி ரைஸ் ஆவாரு. அந்த கீழ இருந்து மேல ரைஸ் ஆனவுடனே அந்த ஒரு முகசுலிப்பு இருக்கு. அது சாதாரணமா வராது. நம்ம கிட்ட இருக்கிற ஒரு ஃபீலிங்ஸை வெளியில கொண்டு வரதுல இவருக்கு ஒரு விஷயம் இருக்கு. எப்படி அறுசுவையும் சாப்பிடணும்னு சொல்லுவாங்கல்ல, கலைன்றது அதானே. ஒரு கலைனாலே நம்மளோட ஒரு ஏதாவது ஒரு எமோஷனை தூண்டணும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு எமோஷனை தூண்டுற வகையில வந்து அவர் நம்ம பாராட்டி தாக்கணும். கண்டிப்பா கண்டிப்பா. சரி, அதுக்கப்புறம் எப்படி பேச ஆரம்பிச்சீங்க? போட்டோ எடுத்து கிளம்பிருப்பீங்களா இல்ல திருப்பி நம்பர் வாங்குனீங்களா? அப்போ வீடியோ தான், ஒரு வீடியோ பண்ணணும். ஆக்சுவலா இதுதான் கேட்கலாம். ஒரு போட்டோ, அதுக்கப்புறம் அது வீடியோவா
எவாலுவேட் பண்றானுங்க லவ். முதல்ல ஜேபக்கு, அப்புறம் நம்ம ஒரு MP4க்கு போலாம் அந்த மாதிரி. இது வாழ்க்கை தத்துவமே இருக்கியா இதுல. ஃபர்ஸ்ட் ஜேபக் ஆரம்பிச்சு MP4 மாறு, MP4 மாத்தி அதுக்கப்புறம் PDF டிவோர்ஸ் பேப்பர்ல முடிச்சிடுவோம் லைஃப் அந்த மாதிரி. என்னன்னு சொல்றீங்க? டேய் தலையாட்டி அண்ணன் வந்துட்டாண்டான்னு சொல்லி ஒரு கட்சி பத்திக்கு எறிவீங்க. சரி ஓகே, அப்படிதான் போயிட்டு இருந்துச்சு. அண்ணன்றது எப்ப காதல அதுல மாற ஆரம்பிச்சிச்சு? 2 நாள் இது அப்புறம் 2 நாள்ல அண்ணன்றது காதலா மாறிடுச்சா? சரி, ஆனா ஃபர்ஸ்ட் அண்ணன் தான் பேசுனீங்களா நீங்க? நீ வாங்க போவோம் தானே வீடியோவில் அப்படிதான். வீடியோ ஃபர்ஸ்ட் 2 என்ன சொன்னாவ? வீடியோலாம் அப்படிதான் பேசுவோம். வீடியோலாம் அண்ணன் பேசிப்போம். அப்புறமேட்டு இவங்களாவது பரவாயில்ல, வீடியோக்காக அண்ணன் பேசுறாங்க. அங்க நிஜமாவே அண்ணன் தம்பின்னு வாழ்ந்துகிட்டு இருக்காங்கயா. ஒரு மாதிரி எதையாவது நம்ம அந்த லீகலா லாகின் இருக்கிறனால எவ்வளவு விஷயத்தை நம்ம கட்டுப்பாடோட இருக்க வேண்டியது இருக்கு தெரியுமா? கரெக்ட் மக்களே. கையில ஒரு ஸ்க்ரூ டிரைவரோட சுத்துவேன் நான். இல்லைனா காமெடி நகைச்சுவைக்காக மட்டும். 2 பேர் லவ் பண்றேன்னு சொன்னதுக்கு அப்போ இன்ஸ்டாகிராம்ல என்ன வீடியோ போட்டீங்களா இல்ல போட்டோஸ் எது போட்டீங்க? ஃபோட்டோ ஒன்று போடும். என்னன்னு சொல்லி போட்டீங்க போட்டோல? எப்படி சொல்றது, செல்லோன் மட்டும் போட்டேன், வேற எதுவுமே போடல. வெறும் செல்லோன்னு மட்டும் போட்டேன். சரினா இதுக்கு முன்னாடி இன்ஸ்டாகிராம்ல அண்ணன் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டீங்க. அது செம்ம வைரலா போச்சு. அந்த டைம்ல நல்லா பீக்கு செம்மையா போயிட்டு இருந்துச்சு. அப்படியே 2 நாள் கேப்ல அந்த அண்ணன் வந்து செல்லோவா மாறுது. அப்படியே செல்லோ, செல்லம் கிடையாது மக்களே, செல்லோ. நோட் பண்ணிக்கிட்டீங்க? சீக செல்லோன்னு போடுவாங்களே, அதான் அந்த செல்லோ தானே. CHELLOO செல்லோ. டச் விட்டு பண்ணு மக்களே. என்ன ஐயோ வந்துரும் மக்களே. 2 மினிட்ஸ்ல வந்துரும். 2 மினிட்ஸ்ல வந்துருமா? ஒரு கால் பேசிக்கிட்டு இருக்க மக்களே, வீடியோ கால். கேமராலாம் ஆஃப் பண்ணிருக்கு. ஓகேவா? ஆஃப் பண்ணி ஆனா எப்ப என்ன பண்ணுவேன், சில கேமரா கீழே வச்சிருவேன். கேமராவை கழட்டி கீழே வச்சிருவேன். அன்னைக்கு கால்ல வந்து கேமராவை கீழே வைக்கல, ஆனா இதை மட்டும் ஆஃப் பண்ணிட்டேன். ஓகேவா? அந்த கிளைண்ட் ஏதோ சொல்றாங்க, ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க. நான் அந்த நோட்ஸ்ல டைப் பண்ணிட்டு இருக்கேன். அந்த நோட்ஸ் ஸ்கிரீன் ஷேர் பண்ணி டைப் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ வந்து ஏதோ போன் நோண்டிட்டு இருந்தேன். அவங்க ஏதோ பேசிட்டு இருக்கப்ப என்ன பண்ண, போன் நோண்டிட்டு இருந்தேன். நான் டைப் பண்ணல. என்ன அவங்க வந்து என்ன ஒண்ணுமே போடல, இவ்வளவு நேரம் ஒண்ணுமே போடல, பாதி ஆன்சிட்டி வந்துருச்சு எனக்கு. அப்புறமேட்டு தான் நான் இவ்வளவு சொல்லிட்டு இருக்கேன், நீங்க ஒண்ணுமே போடல, டைப் பண்ணுங்க. ஓ ஒண்ணும் டைப் பண்ணலன்னு சொல்லுங்கம்மா. போடலன்னு கேமரா ஆயிடுச்சு. ஐயோ உயிரே போயிடுச்சு மக்களே. ஆனா ரொம்ப பாதிப்பாயிடுச்சு. அதுக்குதான் அந்த கேமரா மேல ஒண்ணு வச்சிருப்பாங்கல்ல, அந்த ஸ்லைடு பண்ற மாதிரி, அது ஒண்ணு வாங்கி வச்சிருக்கேன். அது எப்பயுமே கீழே வச்சிருவேன் மக்களே. கேமரா கழட்டி கீழே வச்சிருவேன். கேமரா யூஸ் பண்ண மாட்டேன். எப்பயாவது ஒரு வீடியோவோட வரணும்னா மட்டும்தான் கேமரா எடுத்து மேல வைப்பேன் சேஃப்டிக்கு. அன்னைக்கு வந்து அப்படியே இருந்துச்சு கேமரா. நான் அவங்க ஒண்ணுமே போல டக்குன்னு கேமரா பார்க்கறேன், கேமரா இருக்கு. ஆடா பாய், சோலி முடிஞ்சுடா. நல்லா தலுக்குன்னு உட்காந்துருக்கேன். மஞ்சள் நீராட்டு விழாக்கு போன மாதிரி உட்காந்துருக்கேன். நல்லா நலங்கு வச்ச மாதிரி நடக்குது மக்களே. எதுக்கும் ஆப் வந்துருச்சு, அதெல்லாம் பாக்குற பயமா இருக்கு நமக்கு. அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ண பயமா இருக்கு நமக்கு. ஓ அப்பதான் யோசிக்கிறோம், நமக்கு ரொம்ப வயசாயிடுச்சு போல, இதெல்லாம் தேவையில்லை. நான் வந்து ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிச்ச மக்களே. எனக்கும் கோடிங்க்கும் சம்பந்தமே கிடையாது. நான் கோடிங் பக்கமே போனது கிடையாது. நான் வந்து ஒரு ஆப் கட்டியிருக்கேன் மக்களே. இதுதான் இப்போதைக்கு இருக்கு வேர்ல்டு. அதுதான் இப்ப இருக்க டெக்னாலஜி. என்ன வேணா பண்ணலாம். யார் வேணா என்ன வேணா பண்ணலாம். இதுலயே வந்து எனக்கு ஒண்ணுமே தெரியாது, எனக்கு டேலண்டே கிடையாதுன்னு உட்காந்துட்டு இருக்கேன்னா உன்ன வர ஒரு முட்டாள் எதுவுமே கிடையாது. இப்போதைக்கு இருக்கிற டெக்னிக்கு வந்து எவன் வேணா எது வேணா கத்துக்கலாம். ஆனா நல்லதை தேடி டெக்னாலஜி நல்லதா யூஸ் பண்ண மாட்டேங்கிறானுங்க. இந்த அஃபேர் வச்சுக்கிறதுக்கு ஒரு ஆப் ரெடி பண்றானுங்க. அதுக்கப்புறமேட்டு இந்த ஸ்விங்கிங் ஒரு ஆப் ரெடி பண்ண. ஸ்விங்கிங்கா ஃபிளிங்கிங்கா? ஃபிளிங்கிங்க்கு ஒரு ஆப் ரெடி. ஸ்விங்கிங்னு ஒன்னு இருக்கா மக்களே? ஆமா, ஸ்விங்கிங்னா ஸ்விங்னு ஒன்னு. ஸ்விங்னு உனக்கு தெரியாதா? அந்த இது அதான் ஸ்விங்னு ஒன்னு இருக்கு போல. ஸ்விங்கிங்னு ஒரு ஆப். இல்ல, ஸ்விங்கோட மெத்தட் என்னன்னு தெரியுமா? ஸ்விங்கிங்கோடது ஸ்விங்கிங்னா அப்படி ஒரு மாதிரி ஆடிட்டே இருக்குது. வேணாமா போலாமா வேணாமா அந்த மாதிரியா? அதெல்லாம் கிடையாது. கல்யாணம் பண்ணிப்பாங்க மக்களே. கொஞ்ச நாள் போர் அடிச்சிடும் ஒரே ஆள் கூட பண்ணி. அப்புறம் என்ன பண்ணுவாங்க, இவங்க 2 பேரும் வந்து ஆள் மாற்றிப்பாங்க ஒரு நாள் நைட்டுக்கு மொத்தம். இவன் வேற ஒரு பொண்ணோட போவான், அவன் வந்து வேற ஒரு பையனோட போவான். அன்றைக்கி நைட்டு நடந்ததை பற்றி அடுத்து பேசிக்க மாட்டாங்க. அப்படியே கண்டினியூ பண்ணுவாங்க வாழ்கிறதுக்கு. திருவள்ளுவர் எழுத்தாணிய எனக்கு இவ்வளவு பெரிய எழுத்தாணியா இருந்துச்சு, மேல இருந்து குத்தி கொண்டு இருப்பேன். ஒரு சின்னதா போயிடுச்சு. இல்லை மக்களே, கப்புள் ஸ்விங்கிங்லாம் இருக்குது. கப்புள் ஸ்விங்கிங் எப்படின்னா, இந்த பேர் 2 பேராக வருவானுங்க, அப்படியே பேரை மாற்றிப்பானுங்க ஒரு நாள் நைட்டுக்கு. அப்புறம் பழைய பேரோட ஒரிஜினல் பேரோட வீட்டுக்கு போயிடுவாங்க. அப்புறம் கேம் ஓவர் கொடுத்துட்டு போயிடுவாங்க, மறுபடியும் இன்னொன்னு விளையாடுவாங்க. ஆமா, சூப்பர். இல்ல நீங்க இதுக்கு முன்னாடி லவ் பண்ணிருக்கீங்களா? அப்படியா?
இதுக்கு முன்னாடி ஒருத்தர் லவ் இதுக்கு லவ் பண்ணிருக்காங்க. இருந்துச்சா அப்போ? பண்ணிருக்கேன். எந்த எந்த எல்கேஜி படிக்கும்போது ஒரு லவ் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எல்கேஜி படிக்கிறப்ப என்னோட பேபி சிட்டர் யூகேஜி பையன் ஒருத்தர் இருந்தான். அவங்களுக்கும் எங்களுக்கும் ஒரு அலாத காதல். இந்த மாதிரியான காதல் எங்களால புரிஞ்சுக்கவே முடியல. சரி ஓகே, இப்போ நான் உங்கள்ட்ட கேட்குறேன், 8th படிக்கும்போது லவ் பண்ணீங்கல்ல, இப்போ இவன் கார்த்தியோட லவ் இருக்குல்ல, ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் இருந்துச்சு? ஓகே, அதுல வந்து எனக்கு இதெல்லாம் வந்து செட் ஆகல. இப்போ ஒரு இந்த love இன்டர்வியூ டிசிப்ளின் கூட விட்டுரு. உனக்கு தெரியுமா உன் லைஃப்பில் நடக்கிற விஷயத்தை? இப்போ இருக்கிற அறிவு வளர்ந்துருச்சுன்னு நினைக்கிறாங்களே இவங்களாம், இந்த 24-30 வயசில் இருக்காங்களே, அவங்களுக்கே தெரியாது போன லெவலில் என்ன நடந்துச்சு, இந்த லெவலில் என்ன பிரச்சனை, நான் பிரச்சனையா அவன் பிரச்சனையான்றது யாருக்குமே தெரியாது. இப்போ எப்பயுமே நம்ம தான் நல்லவங்க. எல்லா கதையிலும் இவங்க தான் வந்து நல்லவங்களா இருப்பாங்க. நம்ம கெட்டது பண்ணோம், நம்மளால தான் ப்ராப்ளம்ன்றதை ஒத்துக்கவே மாட்டானுங்க. நான் என்னாலதான் பிரச்சனைன்னு சொல்லுவானுங்க. எதுக்காக அப்படின்னா அந்த பொண்ணை ஆறுதல் படுத்துறதுக்காகவோ அடுத்த லெவல்ல சிம்பத்தி கிரியேட் பண்றதுக்காக கூட சொல்லுவாங்க. அவனை பொறுத்த வரைக்கும் அவன் தான் நல்லவன். உள் மனசுல நம்ம கரெக்டா தான் இருந்தோம், அவன் தான் புரிஞ்சுக்கல அப்படின்னு. அந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் நம்ம கரெக்டா இருந்தோம், அவன் தான் சரியில்லைன்னு நினைச்சுப்பாங்க. இவங்க 2 பேருக்கு நடுவுல 3வது ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. அந்த விஷயத்தை எடுத்து ஓபன் பண்ணி 2 பேரும் உட்காந்து பார்த்தாங்கனாலே அது முடிஞ்சு. அந்த 2 பேரும் சேர்ந்துருவாங்க. அதான பண்ண மாட்டாங்க. ஈகோ இடிக்கும். உனக்கு அவ்வளோ ஈகோ இருக்குன்னா தனியா கடை. அவ்வளோ ஈகோ இருக்குன்னா எதுக்கு கல்யாணம், எதுக்கு உனக்கு, எதுக்கு லவ்வர் உனக்கு அவ்வளோ ஈகோ இருக்குன்னா? இந்த லவ்ன்ற பேரில் சுற்றிக்கிட்டு உனக்கு ஈகோவில் வந்து டெய்லி சண்டை போட்டுட்டு இருக்காங்களே, அதுக்கும் கொத்த சும்மா இருந்துட்டு போயிடலாம். அந்த மாதிரி டெய்லி நைட் ஒருத்தனோட இருக்காங்கல்ல, அவங்களை நான் எவ்வளோ பரவாயில்ல ஃபீலிங்ஸோட விளையாட மாட்டாங்க. இவங்க வந்து ஒரு மாதிரி உனக்காக தான் வாழ்ந்துட்டு இருக்கேன், உனக்காக தான் என்ன கில்ட் ட்ரிப் பண்ணி இருப்பாங்க. என்ன சொல்லுவீங்க நீங்க அதுக்கு? டேய் வேலைக்கு போடா, ஒழுங்கா இரா, பசங்களை சுத்தாதடா, நேற்று வேலைக்கு போயிட்டு வர கொஞ்ச நாள் தான், இப்படிதான் சொல்லுங்கிற கொஞ்ச நாள் தான். நீ எவ்வளவு நாளா சொல்லிட்டு இருக்கான் வேலைக்கு போயிருன்னு? 1 மாசமா சொல்லியிருந்தான் வேலைக்கு போகல. என்ன பிடிக்கும் ஃபர்ஸ்ட் உங்கள்ட்ட அவங்கிட்ட? வந்துட்டியா? பிடிக்காதுன்னே படப்படன்னு எல்லாத்தையும் சொன்னீங்க, பிடிக்குன்னு கேட்டா இவ்வளவு யோசிக்கிறீங்க. ரொம்ப பாசமா பார்த்துப்பான், சண்டை போட்டாலும் திருப்பி பேசிப்போ, வேற அவங்க கண்ணு பிடிக்கும். கண்ணா? சரி எதை பார்த்து லவ் பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் எதை பார்த்து லவ் பண்ணீங்க? இப்போ ஒரு சின்ன ஒரு கான்வெர்ட் இருந்துச்சு, அது கியூட்டாக தான் இருந்துச்சு. அந்த வயசுக்கு ஏற்ற ஒரு அழகான ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன். ஆனா இவன் இந்த இன்டர்வியூ எடுக்கிறான் பாரு, எதை பார்த்து லவ் பண்ண நீ? ஏன்னா மனுஷன் தானே அவன். எதை பார்த்து அவங்க 2 பேரும் இருக்காங்க, எதை பார்த்து அப்புறம் எதுக்கு நான் இன்டர்வியூ எடுக்கிறேன்? எதை பார்த்து நீ உன இன்டர்வியூ கூப்பிட்ட நம்ம கேட்கணும். எதை பார்த்து நீ உன இன்டர்வியூ கூப்பிட்ட, எதை பார்த்து என்ன தகுதியில நீ இன்டர்வியூ பண்ற? ஆமா, இதெல்லாம் அவங்க திருப்பி உன்னை ஆபீஸ்ல வேலைக்கு எடுத்துப்பாங்க, எதை பார்த்து உன்னை இன்டர்வியூ கூப்பிட்டுருப்பாங்க, அந்த மாதிரி கேட்கணும். அப்பதான் அது வழி தெரியும். ஏன்னா அந்த கேள்வியே ஒரு மாதிரி டெராக்டரியா தானே இருக்குது. எதை பார்த்து அவனை லவ் பண்ணனா படிச்சுட்டு எல்லாம் வரது இல்ல, ஜேர்னலிசம் படிக்கிறது கிடையாது, டிசிப்ளின் தெரியாது இவங்களுக்கு. நல்லா பேசுவேன் சார், பார்க்க ஒரு மாதிரி ஸ்மார்ட்டா இருப்பேன், யூ ஆர் செலக்டட், அவ்வளவுதான். சரி, இவன் நடுவுல ஏதோ பிரேக்கப் பண்ண மாதிரிலாம் வீடியோ போட்டானே இப்போ சமீபத்துல, எதுக்காக போட்டான்? சண்டைனா? சண்டைக்கு அது எல்லாமே பிரேக், அவ்வளவுதான் முடிஞ்சு. அதுக்கு ஆக்சுவலா அது கமெண்ட்ல என்ன வந்துச்சுன்னா, கவலைப்படாத தம்பி உங்களுக்கு இன்னொரு தங்கச்சி வரும், முக்காவாசி கமெண்ட் அப்படி. அதாவது அவன் கமெண்ட் வர்றது இருக்கட்டும், நீ யார், உனக்கு இருக்கிற வக்கரத்தெல்லாம் அவன்கிட்ட இறக்குற பத்தியா? இது கமெண்ட் போட்ட வக்கரத்தை விட இதை இவனை கேட்டு இதுல ஒரு பதில் வாங்கி இதுல ஒரு அசிங்கம் லைட்டா பற்ற மாட்டானா, நம்மளுக்கு லைட்டா அதுல வியூஸ்ல வந்து வந்துராதா, அந்த வக்கரத்துல தானே இந்த क्वेश्चन கேக்குற நீ. இது இன்டர்வியூ கிடையாது, ரொம்ப சீப் ட்ரீட்மென்ட். 2 பேரை கூப்பிட்டு அசிங்கப்படுத்திட்டு இருக்கான். சோ அதெல்லாம் நீங்க பாக்கும்போது என்ன சொன்னீங்க அவன்கிட்ட? ஏன்டா இது மாதிரிலாம் நீ போடுற, நீ சும்மா இரு, நீ இது மாதிரிலாம் பண்ணலாம் போட்டுனா இருக்காதன்னு சொன்னேன். எதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி போட ஆரம்பிச்சாங்க? உங்களுக்கு தெரியுமா போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி போறான்னு தெரியுமா? ஃபர்ஸ்ட் சும்மா சண்டைனா, கொஞ்சம் சண்டை பேசாம. சண்டைக்காக போட்டானா? 2 நாள் சண்டை நான் பேசலாம். எவ்வளவு நாள் சண்டை? 2 நாள் சண்டை. 2 நாள் சண்டைக்காக பிரேக்கப் வீடியோ போட்டானா அவன்? பிரேக்கப்லாம் போடலனா, ஃபீலிங்கா போட்டேன். அதான் அப்படியே போட்டான், உட்கார்ந்து இருந்து அப்படி அழுது போற மாதிரி ஃபீலிங்கா போட்டுருக்காரு. போங்க மாஸ்கார்த்தி, உன்னை விட்டா எனக்கு வேற யாரு இருக்கா? இதான் அழுவுறது. இதோ விடு ப்ரோ, வேற தங்கச்சி பாப்பா வந்துருவா ப்ரோ, இந்த கமெண்ட் தான் பார்த்துட்டு பேசியிருக்கு. இது இவன் பண்ண மாட்டான்னு நினைக்கிறியா? இந்த பேசிட்டு இருக்கான்ல, இன்னும் ஒரு 4 வருஷத்துக்கு இல்லை 5 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டேட்டஸ் வச்சிருக்கோம், சோக ஸ்டேட்டஸ், போனி போ பாட்டை இது வச்சிருக்கோம், கண்டிப்பா 100% சூரா வச்சிருக்கோம். அவங்க சின்ன பசங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க எமோஷனை எப்படியாவது அந்த பொண்ணை கடத்தணும், சண்டை போட்டுருக்கோம் அப்படின்ட்டு இருக்கா, இதெல்லாம் பண்ணதான் செய்வாங்க. எல்லாருமே கமெண்ட்ல அப்படிதான் கேட்க ஆரம்பிச்சாங்க. சோ அத பாத்துக்க அப்புறம் நீங்க என்ன சொன்னீங்க அவன்கிட்ட? டெலீட் பண்றான். இப்போ டெலீட் பண்ணிட்டடா? டெலீட் பண்ண. அது நல்லா வியூஸ் போகுதுன்றக்கனே அவன் அப்படியே வச்சிருக்கான். அது நல்லா வியூஸ் போகுது, சரி ஓகே அப்படினு சொல்லிட்டு. இல்ல நான் டெலீட் பண்றேன். உங்க வீட்டுக்கு எப்ப தெரிய ஆரம்பிச்சது இந்த மாதிரி இவ லவ் பண்றா அப்படிங்கிற விஷயம் எப்ப தெரிய ஆரம்பிச்சது? நான் 3 நாள் கழிச்சு நானே சொன்னேன் நான் லவ் பண்றேன். நீங்களே சொல்றீங்களா நேரா வீட்ல? என்னன்னு சொன்னீங்க? 2 நாளே லவ் சொல்லிருக்காங்க. 3 நாளுக்கு அப்புறம் வீட்ல சொல்லிருக்காங்க. வீட்லயே சொல்லிட்டாங்க.
6வது 7வது நாள்லாம் கல்யாணம் நடந்துடும் நினைக்கிறேன். குழந்தை எந்த ஸ்கூல்ல படிக்குதுன்னு தெரியல இவங்களுக்கு. இவங்களே ஸ்கூல்ல தான் படிச்சுட்டு இருக்காங்க மக்களே. அவங்க ஸ்கூல்லயே சேர்த்து ஆஃபர்ல சேர்த்திருப்பாங்க போல. சார் நாங்க எங்க 2 பேருக்கு தான் படிக்கிறோம், இது சேர்த்துக்கங்க. நாங்க ஸ்கூலுக்கு கூட்டு போற வேலையெல்லாம் இருக்காது. போறப்ப கூடயே கூட்டு போயிட்டு வரப்ப கூடயே கூட்டு வந்துடும். 3 லஞ்ச் பாக்ஸ் கட்டுவானுங்க. ரிப்போர்ட் கார்டுல சைன் வாங்கலன்னா ரொம்ப ஈஸி. போய் 7th உங்க அப்பா சைன் பண்ணிட்டு ஃபியூச்சர் அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. சரி, அதுக்கப்புறம் என்னென்ன பிரச்சனைகள்லாம் ஃபேஸ் பண்ணீங்க? சரி, சொந்தக்காரங்க எல்லாரும் வந்து எங்கள் அம்மாட்ட பேச பிரச்சனை நிறையா வந்தது. என்னெல்லாம் சொன்னாங்க சொந்தக்காரங்க வந்து? இதுன்னா இது அந்த பையன் கூட சுற்றினுக்குது, இது படிக்காதா, பொறிக்குமா சுற்றின்னு கிடக்குமா, அத்தையும் உட்கார வச்சுலாம் பேசினாங்க. நான் உனக்கு அவன் தான் ஒன்றுமான்னு கேட்டாங்க. உங்களுக்கு தனியாக கூப்பிட்டு பேசினாங்களா? எல்லாருமே பேசினாங்களா அப்போ? ஆமாம், எனக்கு நல்லா தான் பண்ணிருக்காங்க. அவன்கிட்ட ஒரு பையன் இல்லையா? இல்லை சொன்னேன். சரி தான் நல்லான்ட்டு போங்கன்னு சொல்லிட்டு விட்டாங்க. மக்களே ரொம்ப ப்ரோக்ரெசிவாக இருக்காங்க மக்களே. பேரண்ட்ஸ்லாம் இவன் இந்த இன்டர்வியூ பண்ணுறாங்க தெரியுமா, இவங்க இந்த கீழே கமெண்ட்ஸ் அடிக்கிறவங்க தான் மக்கள் இன்னும் ப்ராக்ரஸ் ஆகணும். இது ஆக்சுவலாக செம்ம டெக்னிக். இப்போது உங்கள் பிள்ளைங்க உங்கள் பசங்க இல்லை பொண்ணு யாரோ லவ் பண்ணுறாங்க, அது உங்களுக்கு பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன். ஒன்று நீங்கள் வந்து அவங்கள வந்து வீட்டுக்குள்ளே போடுறது, ஃபோனை ஆஃப் பண்ணி வைக்கிறது, அவங்கள வந்து வெளியே போடாமல் தடுக்கிறது, அதெல்லாம் தப்பு. சரி லவ் பண்ணுமா, கண்டினியூ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு பர்மிஷன், அதுதான் அவங்களுக்கு கொடுக்குற உச்சபட்ச தண்டனை. உங்களோட கோவத்தை நீங்க வந்து உங்களோட எனர்ஜி எல்லாமே சேவ் பண்ணிக்கலாம். நீங்க ஊங்கொட்டி நீ கண்டினியூ பண்ணுமா அப்படின்னு விட்டீங்கனாலே போதும், அதுவே கலந்து வரும் கொஞ்ச நாள்ல. ஒரு நாள் வந்து அழுவான், மா இல்லம்மா மோசமான போலமா, இல்லம்மா அவ எனக்கு செட் ஆக மாட்டா போலமான்னு வருவாங்க. ஓ அப்படியாப்பா அப்படின்னு சொல்லி சரி விடுப்பா, ஆணியில செருப்பை முக்கிய அடிச்சு வேற பையன் கல்யாணம் பண்ணி கொடுத்துருங்க. அது போய் நல்லா அடி வாங்கிட்டு வரட்டும், செருப்புன்னு அடி வாங்கிட்டு வரட்டும். இந்த இதுல சொல்லுவாங்க புதுப்பேட்டையில, இன்னைக்கு ராத்திரி தாண்டின அன்பு ஏரியா உண்டு எடுத்துக்க மாதிரி. இதுமாதிரி அம்மாட்ட பேசும்போது அம்மா ஒரு விஷயம் சொன்னாங்க, இது வந்து கேஸ்ட் சார்ந்த ஒரு விஷயமா ஆகுது. ஸோ அதில் வந்து தான் நாங்கள் பிரச்சனையை வந்து ஃபேஸ் பண்ணுறோம், அதை எப்படியா சரி பண்ணி தான். இல்லை 2 வீட்லேயும் ஒத்துக்கினாங்கண்ணா. நீங்கள் வந்து முஸ்லீம்ன்றது எங்க இருந்தாவது ஏதாவது உருவலான்னு பாக்குறோம், அவங்க ஜாலியா இருக்காங்க. அவங்க ஜாலியா இருக்கு, அவங்களுக்கு அதெல்லாம் தெரியாது மக்கள். அந்த சென்சிட்டிவான பிரச்சனைகள் பத்தி எல்லாம் இவங்க தான் புகுத்துறாங்க. வரேன் கேஸ்ட் கீஸ்ட் எதுவுமே தெரியாம அழகா நிம்மதியா லவ் பண்ணிக்கிட்டு ஜாலியா ஃபன் பண்ணிட்டு சுத்திட்டு இருக்க ஒரு சின்ன பசங்க இவங்க கிட்ட போயிட்டு ஜாதி பிரச்சனை வருது, மத பிரச்சனை வருது, எல்லாத்தையும் சொருகுறாங்க பாரு. அவங்களை கேட்க முட்டா அதெல்லாம் தெரியாம வாழ்ந்துருவாங்க மக்களே. சூப்பரான ஒரு சொசைட்டி உருவாயிரும். இவனுங்க அதெல்லாம் கேட்டு தான் புகுத்துறானுங்க. ஓ ஜாதி பார்க்கணுமோ அப்படின்னு கொஞ்ச நாள் அவனே யோசிக்க ஆரம்பிச்சிடும். இவனுக்கு இத்தனை பேர் சுத்தி பேசணும். உங்களுக்கு இன்ஸ்டாகிராம்ல ஒரு ரீல் அனுப்பிச்சிருப்பீங்க, தீப்தி ராணில இருக்கீங்களா? ஆமா. என் அம்மா அப்பா வந்து எனக்கு எப்படி இது சொல்லி கொடுத்தாங்கன்னா, லைக் லவ் வந்து உனக்கு வந்து கடைசி வரைக்கும் இருக்குமா இருக்காதான்னு தெரியாது, பட் வந்து நாங்கள் உங்க கூட எப்போவுமே இருப்போம். ஸோ காதல் வந்து கடைசி வரைக்கும் வருமா இல்லைன்னு தெரியாது, பட் வந்து கேஸ்ட் உங்கள் கூடவே வரும், உங்களை விட்டுட்டு போகாது. அதுவும் இல்லாமல் காதல் பேரில் வந்து உனக்கு சீட் பண்ணிட்டு யூஸ் பண்ணிட்டு போகிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் வந்து சப்போஸ் அது உன் கேஸ்ட்லேயே நடந்துருச்சு, சப்போஸ் உன்னை யாரும் யூஸ் பண்ணிட்டாங்கன்னா அப்போ வந்து நான் எதுவுமே அப்போ கூட தப்பு தான் அது. பட் அப்போ வந்து என்னன்னா ஒரே கேஸ்ட் இருக்கனால கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. ஸோ வந்து ஃபேமிலியோட நேம் ஃபேம் அதெல்லாம் போகாது. பட் வந்து காதலோட பேர்ல யாரும் உங்களை யூஸ் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் அந்த பையனை நீங்க எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா தப்பு வந்து உங்க மேலே கூட இருக்கு. ஏன் அம்மா அப்பா பாத்தீங்களா கை தட்டிட்டு இருக்காங்க. பெரிய நியூஸ் சேனல், பெரிய டிவில ஒரு நல்ல இல்ல கருப்பழனியப்ப இதெல்லாம் விட்டுருக்க மாட்டாப்ல மக்களே. கருப்பழனியப்பன்னு விட்டுருக்க மாட்டாரு, வேற விஷயம் மக்களே. இந்த விஷயத்த வந்து அந்த பொண்ணு கிட்ட விதைச்சிருக்காங்க பாருங்க. சின்ன பொண்ணு கிட்ட ஒரு விஷயத்த அவங்க அப்பா சொல்லி கொடுத்துருக்காரு பாருங்க. இது போய் எத்தனை பேர்கிட்ட சொல்லியிருக்கோம். நீ அது நான் இப்போ ஜாதிக்கு சப்போர்ட் பண்ணல. நான் ஆக்சுவலாக அவனுங்க சொல்கிற லாஜிக் இதுதான் சொல்கிறாங்க மக்களே. நீ வந்து தெரிஞ்சவங்க கூட பிஸ்னஸ் பண்ணு, புதுசாக ஒருத்தன் கூட நீ பிஸ்னஸ் பண்ணன்னு வச்சுக்கோங்க, அவன் ஏமாத்தானா மாட்டானான்னு உனக்கு தெரியாது. அவன் நல்லவனா கூட இருக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் உனக்கு தெரிஞ்சவங்க கூட பண்ணனா ஏதோ ஒன்று பண்ணுறான், பிரச்சனை பண்ணுறான்னா சுற்றி இருக்கவங்களே உனக்கு வந்து அதை சால்வ் பண்ணி விட்ருவானுங்க அப்படின்றது அவங்க லாஜிக்கு. ஆனால் என்ன பிரச்சனைனா சுற்றி இருக்கிற ஒரு நாயும் வராது. பிரச்சனை வந்துச்சுன்னா நீ சந்தோஷமா இல்ல, நீ அழிஞ்சு போயிட்ட. 4 நாயும் எப்ப பிரச்சனை வரும் வெயிட் பண்ணி, பிரச்சனை வரப்போ உன்னை பத்தி கழிவு மட்டும் தான் ஊத்துவாங்க. ஸோ அந்த ஜாதி சொந்த பந்தம்லாம் உன் கூட நிற்கன்றதுலாம் பெரிய பொய். அது சும்மா அவனுங்க பெருமைக்காக வேணா இருப்பானுங்களே தவிர மற்றபடிக்கு வந்து உன் கூடலாம் நிற்க மாட்டானுங்க. எப்படா இவளுங்க கீழே விழுவாங்க, அவன் பொண்ணு இப்படி போயிருச்சுப்பா, அவன் குடும்பம் இப்படி போயிருச்சுப்பா, எப்படா பேசலான்னு வெயிட் பண்ணுவாங்க. அவங்களுக்காக வாழாமல் பேசாமல் எவன் பிடிச்சிருக்கா அவன் கூட இருந்துட்டு சில நேரம் ஒர்க் ஆகும், சில நேரம் ஒர்க் ஆகுது. எல்லாம் லக்கு தான் மக்களே. அதை விதைச்சிருக்காங்க பாரு. சின்ன பொண்ணு பேசிக்கிட்டு இருக்கா ஜாதியை சப்போர்ட் பண்ணி, பொண்ணு கேஸ்ட பத்தி பேசிக்கிட்டு இருக்கா. அவங்க அப்பா நல்லா மீசையை வச்சுக்கிட்டு உட்காந்துருக்காப்ல அடுத்த வருஷம் பக்கத்துல. பாத்தீங்களா எப்படி வளர்த்துருக்கேன்னு.
இவனுக்கு ஜாதி பெருமைலாம் பேசுகிறாங்களே இல்லையா, ரவுடி மாதிரி காட்டிக்கிறாங்க மக்களே. ஜாதி பெருமை பேசுகிற எல்லாவனும் இவங்க பெரிய ரவுடி, நான் கொலை பண்ணுவேன், நான் கத்தி வெட்டுக்கம்பு. அறிவை பற்றி ஒரு தாயிலையும் பேச மாட்டேன் மக்களே. ஜாதி பெருமைன்னு வந்தா இருந்தாலே பேசுவானுங்க, இல்லாத வந்து எதுக்கு பேசிக்கிட்டு, அப்படி ஒண்ணு இருக்கிறதே அவங்களுக்கு தெரியாது. எங்க ஜாதியில் உள்ளவங்களாம் ஐக்யூ லெவல் ஜாஸ்தி இருக்காங்க. அது ஒரு குரூப் இருக்கு. ஆமாமா இருக்கு. என்னன்னா மக்களே, இங்க மோட்டரை போட்டு விட்டு வச்சிருவாங்க மக்களே. ஃபுல்லா ஃபார்ம் ஏரியாவா, மோட்டரை போட்டு விட்டு அமுத்த மாட்டானுங்க. இந்த மாதிரி கரண்ட் ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணாங்க அப்படின்னா மறுபடியும் ஒரு ஆள் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணாதான் அந்த மோட்டர் மறுபடியும் ஆட்டோமேட்டிக் கிடையாது. தண்ணியை ஏன்னா இவங்களுக்கு விவசாய கரண்ட் ஃப்ரீ தானே, இவங்களுக்கு கரண்ட் பில் கிடையாது. அதனால ஆன் பண்ணி விட்டு போயிருவானுங்க வாழை கொள்ளை அதுக்கெல்லாம். அதனால இந்த மாதிரி அடிக்கடி ஆஃப் பண்ணி ஆன் பண்றப்ப நான் எவனும் போட்டிருந்தானா அது ஆஃப் ஆயிடும். மறுபடியும் தூங்கி இருப்பான். எப்படி அவன் உடனே வந்துச்சு பாத்தீங்களா, இந்த செகண்ட் அவனால கெஸ் பண்ண முடியாது மோட்டர் நின்று இருக்குன்னு. இப்ப கரண்ட் ஆஃப் ஆனே அங்க மோட்டர் நின்று இருக்கும், அவன் பாட்டு தூங்கிட்டு இருப்பான், அவனுக்கே தெரியாம பேக் பண்ணி விட்டுருவானுங்க. ஒரு சாதாரண பவர் கட்ல எவ்வளவு பெரிய விஷயம் இருக்கு இதை கண்டு தெரிஞ்சுக்கணும்னு அப்படி வாவிகளா அப்படின்னு. அவன் நைட்டு ஃபுல்லா காலையில ஃபுல்லா தண்ணி ஓடி இருக்கு, விளைச்சல் வந்துரும், இது தீபாவளி நம்ம கண்டிப்பா சிறப்பா கொண்டாடிடலாம். தண்ணியே மக்களே இது ஆக்சுவலா தப்பு மக்கள் இப்படிலாம் பண்றதுலாம். ஆனா டிஸ்க்ளைமர் போடலாம், இப்ப இதனாலதான் ஈபி கட் பண்ணதான் எங்களுக்கு தெரியல, பட் இதனால இருக்கலாம்னு எங்களுக்கு ஒரு சந்தேகம். எல்லாமே சந்தேகம் தான், நாங்களே ஒரு சந்தேகம் தான். நம்ம இன்னும் ஸ்கூல் தான் படிச்சுட்டு இருக்கோம். இப்போ 15 வயசு தான் ஆகுது. இன்னும் நம்ம வந்து 12th முடிக்கணும், அதுக்கப்புறம் காலேஜ் போகணும், அப்புறம் வேலைக்கு போகணும், அம்மாவை பார்த்துக்கணும், தங்கச்சி இருக்காங்க, தங்கச்சியை பார்க்கணும். ஸோ அதுக்கப்புறம் தான் நமக்கு கல்யாண வாழ்க்கைன்ற ஒன்று இருக்குது. அப்படின்றதெல்லாம் யோசிக்காமல் டப்புன ஒரு லவ் அப்படின்ற ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறத பற்றி எனக்கே யோசிச்சது உண்டா? நீ இல்லை அதை மேனேஜ் பண்ணி இதெல்லாம் ஏன்டா அவங்க யோசிக்கணும்? ஏன்டா யோசிக்கணும்? சின்ன பசங்கடா, அதெல்லாம் யோசிக்க மாட்டாங்கடா. உனக்கு அறிவு இருக்கா இல்லையாடா உனக்கு? அதை ஏன்டா யோசிக்கிற? நீயே இவ்வளவு அறிவு இருக்கிற நீயே இவங்களை இன்டர்வியூ எடுக்கிற, அப்ப அவங்களுக்கு என்ன அறிவு இருக்கும்? அவங்களுக்கு அறிவுக்கு லவ் பண்ணா மஜாவா இருக்கும் போல, அவ்வளவுதான். ஜாலியா இருக்கும், ஜாலியா இருக்கும், ஃபன்னா இருக்கும், அவ்வளவுதான். அதை தாண்டி அவங்க என்ன யோசிக்கணும்? ஏன் யோசிக்கணும்? அதாவது இவங்களுக்கு என்னன்னா இப்பயே ஸ்கூல் படிக்கும் போதே மொத்தமாக யோசிச்சிடணும். நம்மளுக்கு ஒரு தங்கச்சி இருக்குது, அவளை கல்யாணம் பண்ணணும், நம்ம ஒரு வீடு கட்டணும், அப்புறம் வந்து நம்ம வந்து அப்புறம் தான் கல்யாணம் பண்ணணும், அதுக்கப்புறம் கரெக்டாக ஒரு 40 வயசுல டைவர்ஸ் பண்ணணும், எல்லாத்தையும் அவனுக்கு முன்னாடி சின்ன வயசுல லாக் பண்ணி எழுதி வச்சிடணும். ஃபுல்லா பிளான் பண்ணி அதுக்கெல்லாம் அட்வான்ஸ் லாயருக்கு அட்வான்ஸ் கொடுக்குற வரைக்கும் காசு எடுத்து வச்சுட்டு தான் நம்ம கல்யாணம் பண்ணுவோம். அந்த மாதிரி போறதுக்குள்ள பிரச்சனை இருக்கு. லாயர் அட்வான்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு ஒரு கல்யாணம் பண்ணுவோம். வரதட்சணையா லாயர் அட்வான்ஸ் மட்டும் கொடுத்துருங்க அப்படின்னு கேட்டு வாங்கிப்பாங்க. இல்ல ஹெல்த் இன்சூரன்ஸ் எல்லாம் போடுறாங்கல்ல, அந்த மாதிரி லாயர் இன்சூரன்ஸ்னு ஏதாவது ஒரு பிளான் வச்சுக்கணும் மக்களே. தங்கச்சியை பார்க்கணும், ஸோ அதுக்கப்புறம் தான் நமக்கு கல்யாண வாழ்க்கைன்ற ஒன்று இருக்குது. அப்படின்றதெல்லாம் யோசிக்காமல் டப்புன ஒரு லவ் அப்படின்ற ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறத பற்றி எனக்கே யோசிச்சது உண்டா? நீ இல்லை அதை மேனேஜ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி ஏதாவது யோசிச்சிருக்கீங்களா? நீங்கள் அடுத்து என்ன பண்ண போகிற ஃபியூச்சரில் அப்படிங்கிறத பற்றி ஃபியூச்சர் ஐடியா ஏதாவது வச்சிருக்கீங்களா? மக்களே இவனுங்க கிட்ட இருக்கிற விஷமே அசிங்கமான ஒரு என்ன சொல்கிறது, நம்ம வாழ்க்கையோட நம்ம அனுபவிக்காமல் இருக்கிறது காரணமே வந்து ஃபியூச்சரை பற்றி யோசிக்கிறது தான். அது நீ பண்ணு, அவங்க பண்ணாம ஜாலியா இருக்காங்க, அவங்களுக்கும் பயத்தை புகுத்துறான் பாரு. ஒரு வயசு வந்தா அவனே யோசிப்பான், அவனுக்கு தெரியும். வயசு வந்தா இல்ல மக்களே, நல்ல வயசாகி நல்லா சம்பாரிச்சு நிம்மதி இல்லாம போயிட்டு சாமியார்கிட்ட போய் உட்கார்றாங்க. அவன் என்ன சொல்றான், நீ நாளைக்கு பத்தி யோசிக்காத, இன்னைக்கு நடக்கிறத மட்டும் யோசி, லிவ் த மொமெண்ட்னு சொல்லி திருப்பி அனுப்பிடுறான். நல்ல அறிவார்ந்தவங்களே திருப்பி அனுப்பிடுறதுக்கு இன்னைக்கு மட்டும் பத்தி யோசி, நாளைக்கு பத்தி யோசிக்காதன்றாங்க. அவங்க கிட்ட உட்காந்துட்டு இது கேட்டுக்கிட்டு இருக்கு, நாளைக்கு பத்தி யோசிச்சிருக்கா, ஃபியூச்சரை பத்தி யோசிச்சிருக்கான்னு சொல்லிட்டு. அவங்க ஜாலியா இருக்காங்கடா, ஃபியூச்சரை பத்தி அவங்க யோசிக்காம விட்டுற அவங்கள அப்படியே. சுமையானா யாரு அப்படின்னா வெளியே என்ன சொல்லுவீங்க? இப்போ எதுக்கு இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிருக்கலாம்ல, எடிட் பண்ணிருக்கலாம்ல, நீ இதே போடுற அந்த பொண்ணுக்கு எதுவும் பேச தெரில, அவளுக்கு அறிவே இல்லை, பாவம் பாரு அப்படின்னு ஏதோ ஒரு அந்த மாதிரி உனக்கு டாக் வரணும். அந்த பொண்ணை வந்து அவளுக்கு அறிவு இல்லைன்றதை நீ ப்ரூவ் பண்ணுவீங்க. அதுக்கு தானே இந்த கட்டு உள்ள வச்ச, டெலிட் பண்ணிருக்கலாம். ஆன்சர் வராத ஷார்ட் தானே இது, டெலிட் பண்ணிருக்கலாம்ல. அல்ல உள்ள வச்சிருக்கேன்னா உன்னோட உள்நோக்கம் என்ன? அதில் நல்லவன் மாதிரி அப்படியே வந்து மூஞ்ச காட்டி போனோம், பொட்டேல்னு அடிக்கணும் சும்மா கற்பனையில். பட் சொல்கிறேன் ஸோ லவ் பண்ணுற சுமையா என்னப்பா பண்ணுறாங்க, சுமையா லவ் பண்ணுறேன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியல வெளியே. கார்த்தி இவர் வந்து இப்போ வந்து பெரிய இவர் வந்து இவர் ஆயிட்டார், வாத்தியார் மாஸ்டர் விஜய். அந்த மேனரிசம் விஜய் மேனரிசம் பண்றோம். பொம்மால இந்த இன்ஸ்டாகிராம் திறந்த ஆன்லைன்ல வந்தாலே விஜய் மாதிரியே பண்ணி விஜயே வெறுக்க வச்சிருவானுங்க போல பண்றாங்க. நல்ல வேளை தளபதி போயிட்டாரு. நல்ல வேளை. இப்போ அதே தான் உனக்கும்
கார்த்தி படிச்சுட்டான், 12th முடிச்சுட்டான். கார்த்தி வந்து 12th முடிச்சுட்டான், இப்போ வீட்டில் இருக்கான். ஸோ கார்த்தி இப்போ வெளியே போறான்றப்போ கார்த்தி என்ன பண்றான் அப்படின்னா, கார்த்தி லவ் பண்றான் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. கார்த்தி இது பண்ணிட்டு இருக்கான், கார்த்தி இது பண்ண போறான், கார்த்தி இந்த இது படிக்க போறான், கார்த்தி இந்த வேலைக்கு போக போறான் அப்படின்ற ஒன்று இருக்குங்களா? அப்படி என்ன யோசிச்சு வச்சிருக்கு? இந்த ஒன் இயருக்கு ஜாப் எதனா போயிட்டு காலேஜ் மெதுவாக சேர்ந்துக்கலாம். புரியல. 1 இயருக்கு ஜாப் எதனா போயிட்டு ஏன் இந்த 12th பாஸ் தானே, ஆல் பாஸ் தானே, அப்புறம் ஏன் இவ்வளவு கேப் விட்ட டக்குன்னு? டக்குன்னு வந்து என்ன சொல்றது, வீட்டில் வந்து அதான் காசு இருக்குல்ல, இவனை படிக்க வைக்கலாம்ல. ஏய் நீ பண்றது தப்புடா, நீ படிடான்னு சொல்லலாம்ல. தெரிஞ்ச பையன் மாதிரி வாடா போடான்னு பேசிக்கிட்டு இருக்க. காசு கொடுற, கொஞ்சம் காசு கொடுத்து அவனை சேர்த்து விட்ற. இந்த வீடியோல வர காசுடா, நீ வீடியோ பண்ணு. அவங்க வீட்டில் என்ன பிரச்சனை நடக்குதுன்னு இவனுங்களுக்கு தெரியாது. அவங்க வீட்டில் எவ்வளோ காசு இருக்குது, காலேஜ் படிக்க வைக்க முடியுமா, எதுவுமே தெரியாது. படிக்க வேண்டியதானே படிக்க வேண்டியதானே நீ கேட்குறல, படிக்க வைக்க முடியுமா? முடியாமல் சும்மா உட்காந்துருக்காங்களா அவங்க? கையில் வந்து லட்சக்கணக்கில் காசை வச்சுக்கிட்டு இவங்க ஸ்கூலுக்கு அனுப்பாம உட்கார வச்சிருக்காங்களா அவங்க? நீ பாத்தியா? பேரண்ட்ஸ் கில்ட்ல தான் மக்கள் இருப்பாங்க. நம்மளால பிள்ளைங்களை ஒழுங்கா பாத்துக்க முடியாது, கெட்டு இவனே வந்து இந்த ஒரு வருஷம் வேலை பண்ணிட்டு 12th முடிச்சிட்டேன், அடுத்து வேலை பண்ணிட்டு அடுத்து ஜாயின் பண்ண போறேன்னு சொல்றான். இவன் பசங்க, சின்ன பசங்க வேலை பார்க்க கூடாது தான், பட் அவன் குடும்பம் என்ன சூழ்நிலை இருக்குது, அவன் எல்லாம் தெளிவாக தான் இருக்கான். ஏன் வேலை பார்க்குற ஒரு டிசிஷன் வந்திருக்கான். வீட்டில் வந்து தேவை, அவங்க அம்மா வந்து எங்கே வேலை பார்க்குறாங்கன்னு சொன்னாங்க, ஹவுஸ் கீப்பிங் பண்ணுறன்ற மாதிரி சொன்னான். இப்போ காசு தேவைப்படுது, இவன் தான் கூட சேர்ந்து எக்ஸ்ட்ரா சம்பாதிச்சு போகிறதுக்கு ஒரு முடிவுக்கு வந்திருக்கான். உங்கள் எல்லாரோடையும் இந்த பையன் அந்த விஷயத்தில் தெளிவாக இருக்கான். அவன் இவங்க பெரிய அறிவாளிங்க மாதிரி உட்காந்து பேசிகிட்டு இருக்கானுங்க. அந்த பொண்ணை பார்த்துக்கிற அளவுக்காவது ஏதாவது ஒன்று பண்ணணும். உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஆசை இருக்கா? இல்லை 12th முடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது வச்சுருக்கீங்களா? ஏன் ஏதாவது? இப்போ 10th படிச்சுட்டு இருக்கீங்களா? ஏன் பொண்ணுன்னதும் 12th முடிக்கணுன்றது, ஏன் மேலே படிக்கணுன்ற ஆசைலாம் இருக்கக்கூடாதா? இவரே மைண்டுக்குள்ள ஒரு இது ஃபிக்ஸேஷன் வந்துட்டார். இந்த பொண்ணு 12th முடிக்கணும், அடுத்து கல்யாணம் பண்ணால் அடுத்து வீட்டில் இருந்துப்பா. அதான் அது மைண்டுக்குள்ள ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. பொண்ணுன்னா இவ்வளோ கேட்டாலே போதும், வேலை பார்க்கணுன்னு கூட நம்ம கேட்க தேவையில்ல. இப்போ வரைக்கும் இல்லைனா, ஏன்னா இது வந்து இப்போ இந்த 15 வயசுல வர லவ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு மோகம் மாதிரி இருக்கும். முழுக்க முழுக்க காதல் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருப்போம். ஓகே நம்ம லவ் பண்ணுறோம், நம்ம லைஃப் எப்படி இருக்க போகுது அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு கனவு மோகத்தில் இருப்போம். ஆனால் அது நாளடைவில் போக 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 அடுத்து நீங்கள் ஃபஸ்ட் 11th 12th இப்படிலாம் போகும்போது அங்கங்கே சப்ஜெக்ட்லாம் யோசிக்கிற மாதிரி இருக்கும், அப்புறம் நம்ம வாழ்க்கையை யோசிக்கிற மாதிரி இருக்கும். காதல்ன்றது நம்மளோட அடுத்த வரப்போகிற 50 வருஷத்துக்குமே நம்ம கூட ட்ராவல் பண்ண போகிறது. ஆனால் அந்த 50 வருஷம் ட்ராவல் பண்ணணும்னா அதுக்கு படிப்புன்றது ஒரு முக்கியம், வேலை 50 வருஷத்துக்கு காதல் கூடயே வரும், அதுக்கு படிப்பு தேவையா? இப்போ தாத்தா பாட்டி அப்பா அம்மா எல்லாம் இருப்பானுங்களா, படிச்சிருக்கவே மாட்டாங்க. அவங்க இன்ன வரைக்கும் ஒன்னாதான் இருக்கானுங்க 50 வருஷமா. அவங்க என்ன படிச்சாங்க? ஓ, நாட்டாண்ட கலைஞர் என்ன படிச்சாரு? ஆமா, அவர் பண்ணாத காதலா? ஸோ இது வந்து நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கும். நீங்க ஃபேஸ் பண்ணிருப்பீங்க, நான் சொல்லிதான் அவசியம் கிடையாது, நீங்க ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. இப்பயே இது வந்து மைண்டுன்றப்போ அவரும் நிறைய பிரச்சனை ஃபேஸ் பண்ணுவான், அவங்க ஃபேமிலி சார்ந்து நிறைய பிரச்சனைகளை வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க, நீங்களும் நிறைய பிரச்சனைகள் வந்து ஃபேஸ் பண்ணலாம். இவங்க 2 பேரும் இவன் விடு, இவன் என்ன தலையாட்டி வீடியோ போடுறான், அதை கலாய்க்கிறாங்க, அதெல்லாம் விட. ஆனால் எவ்வளோ நேரம் எவ்வளோ ஜாலியாக ஒரு சின்ன பசங்களாக அவங்க விளாண்டுட்டு இருந்தவங்கள இவ்வளோத்தையும் யோசிக்க வச்சு அவங்க மூஞ்சே பாரு மாறிடுச்சு, வாடி போயிடுச்சு. நம்மள தப்பா போர்ட்ரேட் பண்றாங்கன்னு இப்பதான் எனக்கு தெரியுது. ஒரு குழந்தையாவே இருக்க விட மாட்டானுங்க மக்களே. அவன் வாழ்க்கை அவனை வாழ விடுங்க, நீ அட்வைஸ் பண்ற வாழ்க்கையில அட்வைஸ் பண்றது ஈஸி, அது ஃபாலோ பண்றதுதான் கஷ்டம். நீங்க அடுத்து என்ன பண்ண போறீங்க கேட்டா நீங்க இவ்வளவு யோசிக்கிறீங்க. இவனுக்கு தெரியுமா வாழ்க்கையில அடுத்து என்ன பண்ண போறான்னு தெரியுமா? அவங்க யோசிக்கிறா, அவங்களுக்கு அந்த டாபிக்கே தேவையில்லாத டாபிக். இப்ப 5வது படிக்கிற பையன்ட்ட போயிட்டு 12வது படிக்கிற சம்ம சால்வ் பண்றாங்க. அவன் ஏன் சால்வ் பண்ணோம்? அவன் 12வது படிக்கும்போது 12வது சம்ம சால்வ் பண்ணி பண்ணாம இது எல்லாமே பஞ்சவன் பாரிவேந்தன் மாதிரி இருப்பாங்களா பத்தியக்காரா. ஒரு மாதிரி எனக்கு இரிட்டேட் ஆகுது மக்களே. இந்த மாதிரி ப்ரெஷரை போட்டு தான் நம்மளையும் அந்த மாதிரி தான் ப்ரெஷர் போட்டு தான் பண்ணானுங்க. நம்ம வந்து நல்ல காசு இருக்குன்னு வைங்களேன், உங்ககிட்ட காசு இல்ல, பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப லோ கிளாஸ்னா அவனை வேலைக்கு அனுப்பி அவன் மேல ப்ரெஷர் அனுப்பி குடும்பத்தை பார்ப்பா, குடும்ப கஷ்டம் பார்ப்பா, நீ தான் பாப்பா, அப்படி ஒரு ப்ரெஷரை போட்டுருவானுங்க. நீ தான்ப்பா படிச்சு பாக்கணும். நல்ல காசு இருக்கிற ஒரு ஃபேமிலி அப்படின்னா நீ இந்த கிளாஸ் போ, அந்த கிளாஸ் போ, அதை படிச்சு நீ அதுக்குள்ள IAS படிப்பு ஸ்டார்ட் பண்ணு, நீட் எழுது, அது டான்ஸ் கத்துக்கோ, பியானோ கத்துக்கோ. அவங்களும் அப்படிதான். எவனுமே காசு இருக்கணும் காசு இல்லாதவன் எல்லாவனுமே சேர்ந்து ஈக்குவலா ஒரு பசங்களை ப்ரெஷர்ல போட்டு தள்ளுறானுங்க. இவ்வளோ விஷயங்கள் வந்து இது பண்றீங்க. அப்படி இருக்கும்போது நீங்க ஃபர்ஸ்ட் உங்களை ஸ்டடி பண்ணிக்கோங்க, உங்களை தயார்படுத்தினீங்கன்னா மட்டும்தான் அடுத்த கட்டத்தை வந்து போக முடியும். இது வந்து 15 வயசு பையல கூட்டு வந்து நீ வந்து படிச்சு ஃபியூச்சர்ல வந்து ஆவேணாமா, இப்ப வந்து துணை முதலமைச்சர் போஸ்டிங் சும்மா தானே இருக்கு, அதுக்கு எழுதி போடலாம்ல. நீ ஏன் இப்ப துணை முதலமைச்சர் எழுத? அதாவது மக்களே, நம்ம வந்து மக்களுக்காக என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, அதாவது மக்களுக்கு நம்ம சொல்லிக்க வேண்டிய முக்கியமான ஒரு தத்துவம் என்னன்னா, அப்படியே விஜய் மாரி உட்காந்துட்டு, அதாவது இல்ல வாட்செல்லாம் சரி பண்ணிட்டு
அதாவது நீங்க வாழ்க்கையில வந்து நீங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி அட்வைஸ் பண்றதுல கேட்காதீங்க. லைட்டாக அப்படி கீழே பார்த்துப்பாங்க. அப்படி கீழே பார்த்துட்டு நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு ஏதாவது பாடி இந்த மாதிரி உங்கள்கிட்ட பேசுனானா அவன் பேசுகிறப்ப இந்த காதில் வாங்கிட்டு இந்த காதில் போயிட்டே இருக்கணும். மண்டைக்கில் ஏற்றவே கூடாது. அவனை கண்டுக்காதீங்க. அவனை உங்களுக்காக ஒன்று தோணும், இதான் கரெக்ட் இதான் தப்பு தோணும். எனக்கெல்லாம் என்ன தோணும்னா அந்த செருப்பெல்லாம் எடுத்து அடிச்சிடலாமா அப்படிலாம் தோணும். ஆனா அது நம்ம வளர்த்தது அப்படி, நம்ம பெரியவங்களை மதிக்கணும் அப்படின்றதுனால நம்ம வளர்த்தனால அதை பண்ண மாட்டோம். அதனால தப்பிச்சுக்கிறானுங்க. அந்த ஒரு விஷயத்துல தப்பிச்சுக்கிறானுங்க. அட்வைஸ் பண்றதுக்காட்டும் வந்துருவானுங்க, எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்துருவானுங்க. என்ன நீனு ஒரு கோபி சுதாகர் காமெடி ஒண்ணு இருக்கு. என்னடா சும்மா சுத்திட்டே இருக்கிற, தங்கங்க ஏதாவது வாங்கி போட்டியா, இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் பண்ணியா? இல்லைங்க சித்தப்பா, போன வாரம் தான் ஒரு 50 சவரன் வாங்க. சரி அதெல்லாம் அப்படியே ஒரு வீடு கூட வாங்கி போட்டாதான் கல்யாணம். லேண்ட் ஒண்ணு வாங்கி போட்டுருந்தேன் சித்தப்பா, அங்க ஒரு நம்ம 4 ஏக்கர் வாங்கி பண்ணிட்டியா? அப்புறம் கல்யாணத்தை ஒண்ணு பண்ணி விடுறேன். வயிறு என்ன சித்தப்பா எரியுற மாதிரி கல்யாணம் பண்ணிட்டியா? சரி அடுத்து ஒரு குழந்தைய பெற்று போடுப்பா, அதான் கரெக்டாக இருக்கும். அப்போ தான் உங்களுக்கு நல்ல காலேஜ் படிக்க வச்சியா பையனை? நல்ல காலேஜில் சேர்த்து விடு. இந்த காலேஜ் சரி இது படிக்க வை, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்க வை அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் ஃபாரின் போலையா, இங்கே தான் வேலை பார்த்துட்டு இருக்காது, ஃபாரின் கணுப்பியா? ஃபாரின் தான் ஃபியூச்சர். அங்க போயிட்டு குப்பையாக்கிட்டு இருக்கானுங்க. அந்த ஊரை நம்ம ஊர்ல இருந்து போயிட்டு குப்பையாக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஆளுங்க அடிச்சு துரத்திட்டு இருக்காங்க. சரி வர மாட்டேங்குது. ஆமா நீ சொல்றல இங்க வந்து வடக்கம் வந்தானே, நீ என்ன பண்ற? வடக்கனை துரத்துன்றல. அவனை பொறுத்த வரைக்கும் நீ தான் வடக்கன். இங்க நீ வந்து என்ன பானிபூரி விற்கிற, அங்க நீ போய் கோடிங் அடிச்சுக்கிட்டு இருக்க. அவ்வளவுதான். அவன் தட்டை கொடுக்குறான், அவன் உனக்கு லேப்டாப் கொடுத்துருக்கான். 2 பேருக்கும் ஒரு விஷயத்த கொடுத்து தட்டுன்ட்டான். உட்காந்து ஒரு 10 மணி நேரம் தட்டு காசு தரேன் வாங்கிட்டு கிளம்பு அப்படின்றான். ஃபாரின் போறவங்க எல்லாம் மக்களே ஒரு வருஷம் ஃபுல்லா சம்பாதிச்சு அந்த காசை வச்சு டிக்கெட் போட்டு இங்க ஒரு வெக்கேஷன் இந்தியாவுக்கு வந்துட்டு போவாங்க, செலவு பண்ணிட்டு. மறுபடியும் அடுத்த வருஷம் சம்பாதிப்பானுங்க. ஏன்னா அடுத்த வருஷம் நம்ம ஊர்ல மிடில் கிளாஸா இருக்கும்ல, அங்க போயிட்டு அதிகமா சம்பாதிக்கன்னு சொல்ல அங்க மிடில் கிளாஸா தான் இருப்பானுங்க. இங்க மிடில் கிளாஸ் தான், அங்க லோயர் மிடில் கிளாஸ் ஆயிடுவாங்க. அங்க போயிட்டு ஒரு 4 ரூம்ல புறா கூண்டு மாதிரி இருந்துகிட்டு பழைய பண்ணை எடுத்து தின்னுக்கிட்டு ஆய் வராம அவதிப்பட்டுக்கிட்டு திரியறதுக்கு ஃபாரின் போற நீ டெய்லி பண்ணு தின்னு. அதுக்கு இங்கே ஊர்லயே ஏதாவது கறி கச்சி தின்னுட்டு இங்க பழைய சொத்தை தின்னுட்டு கிடக்கலாம் சுத்திக்கிட்டு. கேட்க மாட்டான் மக்களே. அட்வைஸ் பண்றதே விட்டுறலான் இருக்கு.